ஹாய் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நான் கத்திரிக்காய் மலேசியா ஸ்டைலில் மிளகாய் அரைச்சி கத்திரிக்காய் பிரட்டல் மாதிரி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பாருங்கள், கத்திரிக்காய் இப்போ வெட்டி தண்ணியில் போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி லைட்டாக பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். எண்ணெய் ஊற்றிங்க சட்டியில், பூண்டு போடுங்க, கருவேப்பிலை போடுங்க, ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி போடுங்க, ரெண்டு பெரிய வெங்காயம், நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி வதக்குங்க, கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், 2 நிமிஷம். இந்த அளவு வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ வந்து 2 தக்காளி சின்ன சின்னதாக 2 தக்காளி வெட்டி போட்டுங்க. தக்காளி போட்டு அரைச்ச மிளகா பாருங்கள், உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை நல்லா மிளகா வாடை இல்லாமல் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குங்க, எண்ணெயிலே வதக்குங்க. வதங்கிருச்சு. இந்த அளவு புளி எடுத்து வச்சுங்க, கரைச்சி அந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. கிளறி விடுங்க. கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். புளித்தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து தேவையானது உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவு கொதி வந்துடுச்சு. கொதி வந்த பிறகு கத்திரிக்காய் அதில் சேர்த்துருங்க. கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கத்திரிக்காயில் எல்லாமே அந்த உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம். பாருங்கள், இப்போ வந்து இந்த அளவு இதாகிடுச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் நாங்கள் மலேசியா ஸ்டைலில் வந்து சம்பல் சொல்லுவோம். இது நீங்கள் சில்லி மிளகா வந்து அரைச்சி போட்டு இது ஒரு பிரட்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். கடைசியில் மல்லித்தலை போட்டுருங்க. கத்திரிக்காய் சம்பல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.